توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم هو أصدق الصادقين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما எல்லாரும் ஸலவாத் சொல்லுங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே, இப்ப நாம எல்லாரும் நம்ம ஸலவாத் சொன்னோம். நாம் சொல்லிய ஸலவாத் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எத்தி வைக்கப்படுகிறது. மலக்குகள் போட்டி போட்டு போய் சொல்றாங்க ஹதீஸ் படிக்க. அது மட்டுமல்ல அன்பர்களே, நம்முடைய பெயர் உட்பட பெருமானிடம் தெரிவிக்கப்படுகிறது. இன்ன பெயருள்ள மனிதர், இவங்க வாப்பா பேர் இன்னது, இவங்க அத்தாவுடைய பேர் இன்னது, அவர் அப்துல் காதருடைய மகனார் அப்துல் சத்தார் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ். உடனே பெருமானார் சொல்ல வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானாரும் சலாம் சொல்றாங்க. இப்ப நாம சொன்ன சலாத்துக்கு யார் சலாம் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டாங்க. நமக்கு இப்ப என்ன ஒரு ஆனந்தமான செய்தி! யார் நம்மை பற்றி நினைத்தார்கள்? நாம இங்க உட்கார்ந்து நினைச்சோம். இதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அருள் திருமிகு பாரத பிரதமர் நம்மை நினைத்தார என்று நாம கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. இங்கிருந்து நாம நினைச்சோம் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவரை நினைச்சோம், நம்மளை திருப்பி நினைப்பாரா? முடியாது. அல்லது நம்ம வீட்டுல உள்ள மனைவியை நாம நினைக்கிறோம், நம்மளை திருப்பி நினைக்கிறாங்களா? கேரண்டி கிடையாது. அகில உலகத்தில் நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்களையும் அவர்கள் நினைப்பார்கள் என்று யாரை பற்றியும் நீங்கள் நிரூபிக்க முடியாது, நம்ப முடியாது. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைக்கிறேன், ஃபதுகுருனி அதுகுருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சலாம் சொன்னா அகில உலகத்தில் எந்த மூலையிலே, எந்த காலத்திலே, எந்த இடத்திலே, எங்கிருந்து நீங்க சலாம் சொன்னாலும் அடுத்த வினாடி நான் பதில் சொல்றேன், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ப நல்லா பாருங்க, நம்ம மேல உண்மையிலேயே அன்பு மிக்கவர்கள், இரக்கம் மிக்கவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் தான், வேற யாரும் கிடையாது. நான் நம்ம மனைவி நினைக்கிறேன், நீங்க உங்க மனைவி நினைக்கிறீங்க, அந்த நேரத்தில் அவங்க யாரையோ நினைச்சிட்டு கூட இருக்கலாம், கேரண்டி இல்லை. ஆனால் அல்லாஹ்வும் ரசூல் நாம் நினைக்கின்ற நேரத்தில் அவர்கள் நம்மை நினைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போன நண்பர்களே, அல்லாஹ் தஆலாவை நாம் நினைக்கிறோமே, நாம் நினைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தனால் தான் நாம அவனை நினைக்கிறோம். அவன் தான் நம்மளை முதல்ல நினைக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க அன்பர்களே. ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு என்று திருக்கலிமாவை சொல்லுவானே, ஆனால் உடனே ஒரு மலக்கு அல்லாஹ்ட்ட போறார், போய் சொல்றாங்க, யா அல்லாஹ், உன் அடியான் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அகில உலகங்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தான், அவன் தான் ரப்பு, அவன் தான் காலிக், அவன் தான் ராசிக், அவன் தான் மாலிக் என்ற கருத்துக்களை உள்ளடக்கிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லுகிறான். அவன் பாவங்களை அனைத்தையும் நீ மன்னிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்ட்ட போறார். இவர் வானத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. வானத்திலிருந்து ஒரு மலக்கு கீழே இறங்குறார். இப்ப அவர் வந்த மலக்கு கேட்கிறாரு, எங்கப்பா போற? இல்ல, இன்ன அடியான், இந்த பெயருள்ள அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார். இப்ப நீங்க சொல்லுங்க எல்லாரும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. இந்த திருக்கலிமால அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல. அன்பர்களே, இந்த மலக்கு போய் சொல்றா, எதுக்கு நீங்க மேல போறீங்க? அப்ப அந்த மலக்கு, அந்த கீழே வந்த மலக்கு சொல்றாரு, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திருக்கலிமாவை சொன்னான், அவன் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே கோரிக்கை வைக்கத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் இவர் சொல்றார். அப்ப அந்த வந்த மலக்கு சொல்றாரு, அவன் பாவங்களை நான் முழுமையாக மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி என்னை அனுப்பிச்சான்னு சொல்றாங்க அந்த மலக்கு. அப்ப பாவங்களை மன்னிச்சுட்டா அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அன்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு ஞாபகப்படுத்தினேன்? நீங்க எப்பவெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ பெருமானார் மீது ஸலவாத் அதிகமா சொல்லுங்க. வாழ்க்கையில வெற்றி ஒன்று இருக்குன்னா ஸலவாத்தை கொண்டுதான் அன்பர்களே. கடையில உட்கார்ந்து இருக்குமோ ஸலவாத் சொல்லுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க,
அன்பர்களே, பெருமாளுடைய ஸலவாத்துல தான் வாழ்க்கை வெற்றி. உன் கடையில யாருக்கா வியாபாரம் கம்மியா இருக்கா, ஸலவாத் சொல்லுங்க, வியாபாரம் நடக்கும். நான் சொல்றது சரியான ஹதீஸின் மூலமா சொல்றேன். நான் உங்களை யாருக்காவது புள்ள இல்லையா, ஸலவாத் சொல்லுங்க, புள்ள கிடைக்கும். யாருக்காவது உடம்பு சரியில்லையா, ஸலவாத் சொல்லுங்க, உடம்பு நல்லா போயிடும். யாருக்காவது விவசாயம் நல்லா நடக்கணுமா, ஸலவாத் சொல்லுங்க, நடக்கும். ஊர்ல மழை பெய்யணுமா, ஸலவாத் சொல்லுங்க, பெய்யும். யாருக்கு என்ன சிரமமோ ஸலவாத் சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைப்பான். சரியான ஹதீஸ்கள் வருது. அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். வேறு சில ரிவாயத்துகளில் வேற சஹாபி பேர்களும் வந்திருக்கிறது. நண்பர்களே, அந்த சஹாபி பெருமானார் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இரவிலே வணக்கத்திற்காக நான் ஒதுக்கிய நேரங்களை, நல்லா கவனிங்க, இரவிலே வணக்கத்துக்காக நான் ஒதுக்கிய நேரங்களை, தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்குறோம், அது போல வணக்கத்துக்காக நேரம் ஒதுக்குறோம் இல்லைங்களா? அன்பர்களே, அந்த நேரத்தில் நான் யா ரசூலல்லாஹ், நான் 4/3 பங்கு நான் வணக்க வழிபாடுக்கு செய்கிறேன், 1 பங்கு ஸலவாத் ஓதுறேன் சொன்னார். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலவாத்தை மேலும் அதிகமாக்கி கொள்ளுங்கள். நான் சொல்றது விளங்குச்சுனா எல்லாத்துக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், விளங்குங்களா? இப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அடுத்த முறை சந்தித்த போது, யா ரசூலல்லாஹ், இப்பொழுது என்னுடைய நேரத்திலே பாதி நேரம் ஸலவாத் ஓதுகிறேன், பாதி நேரம் மற்ற வணக்க வழிபாடுகள் செய்கிறேன். பெருமானார் சொன்னாங்க, ஸலவாத்தை இன்னும் அதிகமாக்கி கொள்ளுங்கள். அடுத்த முறை அந்த சஹாபி ரசூல் அன்பர்களே சொல்லி காண்பித்தார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த முறை நான் என்னுடைய முழு நேரத்தையுமே ஸலவாத்துக்காக வேண்டி ஒதுக்கி விட்டேன். பெருமானார் சொன்னாங்க, ஃபைதன் யுக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபரு ஸன்புக, அப்படியானால் உங்களுடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான், எல்லா கவலைகளுக்கும் அல்லாஹ் போதுமானவனாகி விடுவான், உங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் யாருக்கு என்னென்ன கவலைகளோ அன்பர்களே நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன கவலை ஏற்படுகிறதோ அந்த கவலையை நீங்க கல்வில வைத்துக் கொண்டு அதிகமாக ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருங்க, ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த கவலையை எவ்வளவு லேசா அல்லாஹ் தஆலா நீக்கிறான்னு பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா இங்க உட்கார்ந்திருக்க நேரம் எல்லாம் என் பயான் உங்க காதுல உழுகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை நான் சொல்லுகிற நேரத்துல எல்லாரும் ஸலவாத் மனசுல சொல்லுங்க. சத்தமா சொன்னா இன்னும் நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஒரு ஸலவாத் சொல்லாம உட்கார்ந்திருக்கலாம், நீங்க ஸலவாத் சொன்ன சத்தத்தை கேட்டு அவர் ஸலவாத் சொல்லலாம், அந்த நன்மையை சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவா இல்லையா? அதே மாதிரி அன்புமிக்க தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகள் சத்தம் விடாமல் அடக்கி கொள்ளுங்கள். ஏன்னா பயான் மஜ்லிஸ்ல எப்பயுமே சத்தம் வந்துட்டே இருக்கும், பிள்ளைங்க விளையாட விட்டுருவாங்க. இதே சினிமா தியேட்டர்ல போய் பாருங்க, அப்பாடி அந்த எல்லாம் குழந்தைங்க வருவாங்க, எல்லாரும் வாய் மூடி, சத்தமே வெளியே வராது. ஒரு பேப்பர்ல போட்டிருந்தா முக்கியமான சீன் வந்திருக்கான் டிவியில, அது அந்த நேரத்துல பையன் கத்தன உடனே, குழந்தை கத்தன உடனே, குழந்தை வாயை அப்புன்னு கத்தி பொத்திக்கிட்டு புள்ள அந்த முக்கியமான இந்த மாதிரி சீன் நடக்குது. இப்பயாடி கத்துவ, வாயை பொத்திக்கிட்டு டிவி பார்த்துருக்கான். டிவி சீன் முடிஞ்சோன்னு பார்த்தா பையன் செத்து போயிட்டான். பேப்பர்ல வந்துச்சு, நீங்க பாத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அமுத்துல மூக்கையும் சேர்த்து அமுத்திட்டான். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் முபாரக். பட்டோடைய ஸலவாத் நெப்பிக்கிட்டே இருக்கும். சான்ஸ் கிடைச்ச போதெல்லாம் தெருவில் வாக்கிங் போறீங்க, நான் இப்ப கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தேன், அசருக்கு வந்தேன், நடக்கும் போதெல்லாம் ஒரே ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா. பட்டோடைய ஸலவாத் நெப்பிக்கிட்டே இருக்கும். ஆச்சுங்களா? அப்ப அந்த மாதிரி சைலன்ஸா உட்கார்ந்துருக்காங்க தியேட்டர்ல, டிவியில உட்கார்ந்து இருக்கும்போது, பயான்ல உட்கார்ந்து இருக்கும்போது துணி பேசக்கூடாது, கவனிச்சு என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். அன்பர்களே, கேட்டதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? வீட்டுல போய் ஹஸரத்துமார்கள் பேசினாங்க, எனக்கு முன் சென்ற ஹஸரத்துமார்கள் பேச நீங்க சான்ஸ் கொடுக்கல. ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகா பேசுவாங்க, அழகான பாயிண்ட்களை ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு, அது மைக் ரிப்பேர் படிச்சு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. பாவம், அதற்கு பேச விட்டுனா தெரியும் என்ன அழகான பாயிண்ட் ஆரம்பிச்சாங்க. அடுத்து பேச ஹஸரத்துமார்கள் அழகான ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சாங்க, அதோட முடிச்சுட்டாங்க. சரி அன்பர்களே, இந்த செய்தி நீங்க கேட்கும் போது என்ன என்ன வைக்கணும்? நம்ம அமல் செய்யணும். அதற்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க கேட்கணும், நிச்சயமா இதன்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உட்காருங்க. அல்லாஹ் தஆலா அதை செயல்படக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பயான் நீங்க கேட்கும் போது இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ, குர்ஆனை பத்தியோ ஹதீஸ பத்தியோ அல்லாஹ் ரசூல் செய்தியோ அதற்கு என்ன சொல்றாங்களோ நான் என் வாழ்க்கையில கொண்டு வருவேன், நான் என்னை மாத்திக்குவேன் அப்படின்னு எண்ணத்தோட உட்கார்ந்தால் அல்லாஹ் தஆலா அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அப்படி இல்ல
என்னமோ சொல்றாரு, அவர் சொல்றாரு கேட்டோம் அப்படின்னு நாம பாட்டுக்கு உட்கார்ந்த அன்பர்களே.